சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜான்னு ஒரு பையன் இருந்தான். தகாத நண்பர்களோடு இணைந்து தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். தேவ பயம் கொஞ்சமும் இல்லாதவனா இருந்தான். கை செலவுக்கு கூட காசு இல்லாம இருந்தான். வேலை தேடினாலும் யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கல. ஒரு நாள் தெரிந்த ஒரு நபர் ஜான் கிட்ட வந்து, என்னோட கம்பெனில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வேக்கன்சி இருக்கு, உனக்கு அந்த பொசிஷனை கொடுக்கலான்னு பாக்குறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ என் கூட எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னாரு. ஜானும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். ஜான் ஆலயத்துக்கு போக போக அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜான் தன் வாழ்க்கைய ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணித்தான். பின்பு ஜான் தன் பிள்ளைகளுக்கும் அந்த விதைய விதைத்தாரு. பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள ரொம்ப வைராக்கியமா வளர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஒரு நபர் ஜான்குள்ள போட்ட ஒரு சின்ன விதை அது பல மடங்கா பலன் கொடுக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவும் வேதத்துல ஒரு உவமைய சொல்லியிருப்பாரு. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். கடுகு விதை எவ்வளவு சின்னதா இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த விதைகள் ஒரு பெரிய மரமா வளர்ந்து அநேக உயிரினங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. நாமும் கடுகு அளவு போன்ற ஒரு விதைய, அதாவது தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷனுக்குள்ள போட்டோம்னா அதை தேவன் விளைய செய்து அது இன்னும் பெருகி அநேகருக்கு போய் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யம் பூமியில் பெருகி கொண்டே இருக்க செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் பணியில் நம்முடைய பங்கு கடுகு அளவாது இருக்கான்னு சிந்தித்து பார்ப்போம். விதைய போடுவது நம் கடமை, விளைய செய்கிறது தேவனின் கிரியை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.